கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். விடுகதைக்கும் தொடர்கதைக்கும் விளக்கம் தர போறோம். ஆமா, விளக்கம் தர போறோம். விடுகதையா? என்னது அது? ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஆடு மாடு மேய்ச்சி வந்த கூட்டம். ஒரு கூட்டம் ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கறது அந்த விடுகதை. ஓ, ஆமா. அப்ப பாத்துடலாமா? பாத்துருவோம். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். விடுகதைக்கும் தொடர்கதைக்கும் விளக்கம் தர போறோம். ஆமா, விளக்கம் தர போறோம். எப்பா, மத்திய ஆசிய ஈரான்ல இருந்து ஒரு வழியா வந்தாச்சு. ஆமா ஓய். இது எந்த ஊருன்னே தெரியலையே. அதான ஓய். அந்த தெரியுது பாரு, அதுதான் கைபர் போலான்னு கனவா. ஓ, அந்த பக்கம் போனா ஏதாவது ஊர் வரும்னு நினைக்கிற ஓய். யாரும் போய் பார்க்கலாம். போவா. இதாம்பா சிந்து சமவெளி. இங்க இருக்கிறவங்க தான் திராவிடர்கள். திராவிடர்கள் ரொம்ப தூரமா ஆடு மாடு மேய்ச்சி வந்தாச்சு ஓய். ஆமா ஓய். ரொம்ப அலுப்பா இருக்கு. பேசாம இங்கே பட்டறைய போட்டுட வேண்டியதா. சரியா சொன்ன ஓய். அப்படியே இங்க இருக்க மக்களை அடிமையாக்கி நாம சுகபோகமா வாழ வேண்டியதா. அது முடியாதே. ஏன் ஓய்? ஏன்னா இங்க இருக்கிற திராவிடர்கள் எல்லாரும் பயங்கர புத்திசாலியா இருக்கா ஓய். சரியா சொன்ன ஓய். நிறைய பானை செஞ்சிருக்காங்க. அதுல அவங்க எழுதியிருக்கிற மொழியும் நாகரிகமால இருக்கு. அட, அது மட்டும் இல்ல ஓய். இங்க பாரு, செங்க கட்டிடம் எல்லாம் நிறைய கட்டியிருக்காங்க ஓய். இங்க பாரு, குளத்தை சுத்தி ஆட மாத்துறதுக்கு தனித்தனி அறையெல்லாம் கட்டி வச்சிருக்கானா பாத்துக்கோல. நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா இந்த மக்களை அடிமைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல இவங்களை வர்ணமா பிரிப்போம். தம்பி, இங்க வாங்கோ வாங்கோ. நீதான் சத்திரிய. கடவுள் உன்னை அவர் தோல்ல இருந்து படைச்சிருக்காரு. அங்க இருக்கான் பாரு, அவன் தான் வைசியன். அவனை இடுப்புல இருந்து படைச்சிருக்காரு. கொஞ்சம் கருப்பா இருக்கான் பாரு, அவன் தான் சூத்திரன். அவனை கால்ல இருந்து படைச்சிருக்காரு. ரொம்ப கருப்பா இருக்கான் பாரு, அவன் கிட்ட யாரும் பேசவும் கூடாது, தொடவும் கூடாது. தொட்டா கடவுள் கோச்சிப்பாரு. கடவுளா? அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அவர்லாம் என்னைக்கு அப்படி சொல்லி இருக்கார்? நாங்க தாண்டா சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா இங்க நாங்க தான் கடவுள். ஏன்னா நாங்க தான் உங்களுக்கு எல்லாரும் மேலானவர்கள். கடவுள் அவர் முகத்துல நீங்க படைச்சிருக்கார். நாங்க தான் பிராமணர்கள். ஓய், ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஓய். இனிமே நாம உழைக்காம சுகமுகமா வாழ வேண்டியதா. ஆமா போய், ஆடு மாடு மேய்க்க வந்த நாம இனிமே இவங்கள ஆடு மாடு மேய்க்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள மேய்க்கிறது தான் நம்ம வேலையே. ஆமா ஓய். ஏ சூத்திராடு, இங்க வா. தேவைப்பட்டா அந்த ஆட்டை பலி கொடுக்கவும் செய்வோம். நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ஆயுதம். எல்லாரும் சொல்லுங்க. கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். விடுகதைக்கும் தொடர்கதைக்கும் விளக்கம் தர போறோம். ஆமா, விளக்கம் தர போறோம். ஓ, என்ன இப்படித்தான் நம்மள எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களா? அட ஆமாயா, இப்பதான் புரிஞ்சது. இப்பயாவது புரியுதே. ஆமா, விடுகதையே சொல்லிட்டீங்க. ஆமா, சொல்லிட்டேன். இன்னொன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, என்னது? தொடர்கதை. ஆமா, தொடர்கதை. சொல்லிட்டா போச்சு. சொல்லுங்க. எப்பெல்லாம் ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் தலை தூக்குதோ அப்பெல்லாம் அதற்கு எதிரான குரல்கள் தோன்றத்தான் செய்யும். அப்படி தோன்றுகின்ற குரல்களை தான் வரலாற்றின் தொடர்கதைன்னு சொல்லுவோம். ஆமா, அப்படி யாரெல்லாம் வந்தாங்க? எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டு அப்ப எதையும் பார்க்க மாட்டேன், அதானே? பாத்துருவோம். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். விடுகதைக்கும் தொடர்கதைக்கும் விளக்கம் தர போறோம். ஆமா, விளக்கம் தர போறோம்.
ஐயா நான் திராவிடன். ஏய் சூத்திரன்னு சொல்லுவோய். சரிங்க ஐயா, நான் சூத்திரன். நான் படிக்க கூடாதா? கூடாது கூடாது. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கொடுக்கவே கூடாது ஓய். ஆமா, வேதம் தான் இங்க பாட புத்தகம். அத நாங்க மட்டும்தான் படிக்கணும். அத நீ கேட்ட உன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திரும். நீ படிக்கன்னு நினைச்சு நாக்க திறந்து பாரு, கம்பிய நல்லா பழுக்க காய்ச்சி நாக்கிலே சொருகிடுவான். இதுக்கு பேருதான் மனுநீதி. புத்தம் சரணம் கச்சாமி. மனிதர்களுக்குள் இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது. உனக்கு நீயே ஒளி. யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதே. கேள்வி கேள், சிந்தி, உன் மனதிற்கு சரியென்று பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள். ஓய் நம்ம பொழப்ப கெடுக்க வந்திருக்காரு. யார் இந்த ஆளு? இவரா? பேரு புத்தரா. புத்திய பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு ஓய். ரொம்ப ஆபத்தாச்சே ஓய். இந்த ஆளு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அட ரொம்ப சுலபம். ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்? வாங்கோ வாங்கோ. புத்தாய நமக. எல்லோரும் புத்தரை கும்பிடுங்க. புத்தாய நமக. நான் தான் சொன்னேன்ல விஷயம் எவ்வளவு சுலபம்னு. யாரெல்லாம் சிந்திக்க சொல்றாளோ அவளை கடவுளாக்கி பண்ணணும். அப்பதான் மத்தவா சிந்திக்காம இருப்பா. எல்லாரும் சொல்லுங்க. புத்தாய நமக. நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ஆயுதம். சரி, இப்பயாவது கதை முடிஞ்சதா? அது எப்படியா முடியும்? ஆ. இதுதான் தொடர்கதையாச்சே. ஓ, இன்னொருத்தரும் வந்தாரு. அப்படியா? பாத்துருவோமா? பாத்துருவோம். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அப்படின்னா பிறப்பில் அனைவரும் சமம், அவரவர்கள் செய்யும் செயலில்தான் வித்தியாசம். ஆஹா, நம்ம பொழப்ப கெடுக்க இன்னொரு ஆளு வந்தாச்சு ஓய். ஆமா ஓய். இப்ப இவர் என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேணாம் ஓய். ஆ. இப்ப பாரு. ஆ. அவ்வளவுதான். திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி கூடல் ஓட்டு நம்மால் ஆக்கியாச்சு ஓய். அவரு மயிலாப்பூர்ல தான் பிறந்தாருன்னு சொல்லிட வேண்டியதான். சொல்லிட வேண்டியதான். நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ஆயுதம். ஆ, சரி, ஆ. இப்பயாவது கதை முடிஞ்சுச்சா இல்லையா சொல்லு. அது எப்படியா முடியும்? ஆ. முதல்ல புத்தர் வந்தாரு, சரி. அப்புறம் சித்தர் வந்தாரு, ஆ. அப்புறம் வள்ளுவர் வந்தாரு, ஆ. அதுக்கப்புறம் வள்ளலார் வந்தாரு. ஓ. இவங்க எல்லாரையும் ஆ. முழுங்கி ஒழுங்கி. அப்படின்னு ஏன் போட்டுருச்சு இந்த கூட்டம். ஓ, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு பாரு. சரி. அவரு கேட்ட கேள்வியில 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 இவங்க ஆதிக்கமே தகர்ந்து போச்சு, தகர்ந்து. ஓ, அப்படி யாரு வந்தது? அத நான் சொல்றதை விட ஆ. நீயே பாரு. பாத்துருவோம். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். ஓய், ஒரு வழியா நம்ம எதிரிகள் எல்லாரும் ஒழிச்சாச்சு. ஆமா ஓய். இனிமே நம்மள கேள்வி கேட்க யாரும் இல்ல. யாருமே இல்ல ஓய். ஆ, என்ன கவலை நீ நமக்கு? பேஸ் பேஸ். மனுஷங்க எல்லாரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். சாதி கூடாது, தீண்டாமை கூடாது, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் வேணும். இந்த ஆள் யாரு ஓய்? புதுசா கிளம்பி இருக்காரு. ஓய், இவருதான் ஈவே ராமசாமி. இவர பெரியார்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் சிந்திச்சுதான் ஏத்துக்கணும், அதுதான் பகுத்தறிவுங்கிறாரு. அது மட்டும் இல்லப்பா, மேல் சாதியும் கீழ் சாதியும் கூடாதுங்கிறாரு. ரொம்ப ஆபத்தாச்சே ஓய். அப்பனா
இவரையும் கடவுளாக்கிடலாமா? அவர்தான் கடவுளே இல்லங்கிறாரே ஓய். அப்போ பூடு நம்பாலாக்கலாமா? அட அவர்கிட்ட எல்லாம் செல்லாதுப்பா. சும்மா ஓய், எல்லாம் செல்லும் வரும். நமக ஸ்வாக நமக ஹோய், நமகாவது வெங்காயமாவது, போகாவது வெங்காயமாவது, நமகவா வெங்காயமா? கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். கருப்பு சட்டை கலகக்காரர் கதை சொல்ல போறோம். ஆமா கதை சொல்ல போறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. சொன்னது யார்? ஆணுக்கு பெண்ணும் அடிமை இல்லை. சொன்னது யார்? சாதி ஒழிப்போம், சமத்துவம் காப்போம். சொன்னது யார்? சமூக நீதியை மலரச் செய்வோம். சொன்னது யார்? அவர் யாரு யாரு யாரு? கண்ணாடி போட்ட கருப்பு சட்டக்காரரு, தடியோட நடப்பாரு, அவரு பேரு பெரியாரு. ஈவே ராமசாமி என்கிற நான் உலகத்தில் இருக்கிற மற்ற சமுதாயத்தை போல நம்ம திராவிட சமுதாயமும் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமா மாறணுங்கிறதுக்காக வந்திருக்கிறவன். திராவிடர்களே, உங்க பேருக்கு பின்னால இருக்கிற சாதிங்கிற பட்டத்தை தூக்கி போடுங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடிமையா இருக்க போறீங்க? நமக்கு மானமும் அறிவும் வளரணும்னா கல்வியும் வேலை வாய்ப்பும் வேணும். அதுக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும். ஐயோ அம்மா, ஐயோ, இடஒதுக்கீடுன்னு நம்ம இடத்த காலி பண்ணிட்டாரே ஓய். ஆமா ஓய். ஏய் கவாடி, என்னடி குழம்பு வச்சிருக்க? ஒரு உப்பு இல்ல, காரம் இல்ல. ஒரு பொம்பளை இருந்துகிட்டு வீட்டுல சமைக்க கூட தெரியாது உனக்கு. இனிமே ஒழுங்கா சமைக்கலாம். இந்தமா இந்த கரண்டிய குடுமா, இந்த புத்தகத்தை வச்சுக்கோ. நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். ஆம்பளைங்க என்னென்ன வேலைகள் செய்யறாங்களோ அத்தனை வேலையும் நீயும் செய்யணும். உனக்கு சொத்துல பங்கு வேணும். யார கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிறத நீதான் தீர்மானிக்கணும். ஐயா, பெண்களுக்கு உரிமை வேணும்ன்றீங்க, அப்படி என்னென்ன உரிமை தான் வேணும்? ஆம்பளை தடிமாடுகளுக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அத்தனை உரிமையும் பெண்களாகிய உங்களுக்கும் வேணும். சரிங்க ஐயா. என்ன ஓய், இந்த ஆளு ஆம்பளையும் கெடுத்தது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பொம்மை நாட்டிங்களும் சேர்த்து கெடுக்கிறாரு. ஆமா ஓய், பொம்மை நாட்டிங்க அடிமையா இருக்கணும்னு மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம ஆத்து பொம்மை நாட்டிகளே நம்ம பேச்ச கேட்கறது இல்லையே. இந்த ராமசாமி பேச்ச கேட்டுக்கிட்டு மொட்டை அடிக்க மாட்டேன், வேணும்னா கிராப் வச்சுக்கிறேன்றாளுங்க. இப்படி நம்ம அடி வயிற்றுல ஆப்ப சொருகிட்டாரு இந்த ஈவே ராமசாமி. கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். ஆதிக்கத்துக்கு ஆப்பு வச்ச கதை சொல்ல போறோம். ஆமா கதை சொல்ல போறோம். ஏற்கனவே பெரியார் அடிச்ச ஆப்புல இவங்க எல்லாரும் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்க, அடுத்ததா ஆப்பு வைக்க ஒருத்தர் வந்தாரு. அவரு பேரு என்னன்னா அண்ணா. என்ன? அட அண்ணாயா? அண்ணா. தம்பி வா, தலை நிமிர்ந்து வா. தாழ்ந்த தமிழகமே, நீ தலை நிமிர்வது எப்போது? என்ன ஓய், வாயில வார்த்தையே வரலையா? ஆமா ஓய். ஓ, ஈவேரா வாயிலேயே சொருவிட்டாரா ஆப்ப. அடுத்து ஆப்பு வைக்க போற இவருதான் அண்ணாதுரை. அண்ணாதுரையா? தமிழர்கள் எல்லாரும் இவரை அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. தந்தை பெரியாரின் தளபதி பேரறிஞர் அண்ணா வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. அண்ணாதுரை, இந்தி திணிப்புக்கு எதிரா தமிழர்களை தூண்டு விடுறீங்களே. நாட்டுல பெரும்பான்மை மக்கள் பேசுற இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழி. ஏன்பா, அப்படி பார்த்தா நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறது காக்கா தானே? அப்ப அதான தேசிய பறவையா இருக்கணும். அப்புறம் ஏன் மயில தேசிய பறவையா வச்சிருக்கிறாங்க? என்ன ஓய், இந்த ஆளு இப்படி போடு போடும் போடுறாரு. என்ன, முதல்ல இந்திய திணிப்போம், அப்புறம் நைஸா சமஸ்கிருதத்தை திணிப்போம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படி நம்ம நினப்புலையும் பொழப்புலையும் ஒரு லாரி மண்ணலி போட்டுட்டாரு இந்த அண்ணாதுரை.
அது மட்டுமா ஓய், நாடாளுமன்றத்துல இருந்து அமெரிக்கா யூனிவர்சிட்டி வரைக்கும் அலற விடுற ஆளு இப்ப முதலமைச்சரா ஆயிட்டாரே. தெரியாத மந்திரத்தை அறியாத மொழியில் புரியாமல் சொல்கின்ற ஐயரும் வேண்டாம், யாகமும் வேண்டாம். இனி மாலை மாற்றி வாழ்க்கை ஒப்பந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்கிற சுயமரியாதை திருமணம் இனி சட்டப்படி செல்லுபடியாகும். என்ன ஓய், நமக சுவாக சொன்ன நமக்கே சுவாக சொல்லிட்டாரே ஓய். ஓய், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ஓய், பயமா இருக்கு. சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று அறிவிக்கிறோம். இனி தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை இந்த நாட்டை அண்ணாதுரைதான் ஆழ்வான். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், ஆதிக்கத்தை எதிர்த்து அடுத்த கதை சொல்ல போறோம். ஆமா, கதை சொல்ல போறோம். ஓய், சரி தெரியுமா உனக்கு? என்ன ஓய்? சந்தோஷமான செய்திதான். என்ன ஓய்? வாங்கோ. அண்ணாதுரை இறந்துட்டாரு. இனிமே நம்ம ஆட்டம் தான். நம்ம ஆட்டம்தான். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, நம்ம காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனே. ஆரிய கூத்தாடினா என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, கரகரத்த குள்ளில் கதாநாயகன் வந்தாச்சு. யாருப்பா இவரு? இவரா? இவர்தான் கருணாநிதி. கருணாநிதியா? பெரியாரையோ அண்ணாவையோ தனித்தனியா பார்த்திருப்பீங்க, இப்ப ஒன்னா பார்ப்பீங்க. துணிச்சலோட எத்த வரதான் எங்க கலைஞர். அது மட்டுமா, அமைச்சர் பதவி என்றாலும் தண்டவாளத்தில் தலை வைத்து படி என்றாலும் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடியவர்னு அண்ணா யார சொன்னாரோ அந்த கலைஞரே எங்க கலைஞரு. கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், கலைஞரனும் கலகக்காரன் கதை சொல்ல போறோம். ஆமா, கதை சொல்ல போறோம். உடன்பிறப்பே, பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டுமென்று 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டிலே நடந்த முதல் சுயமரியாதை மாகாண மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்தார் தந்தை பெரியார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தது கழக அரசு. அது மட்டுமா, அவர் செய்த சாதனை எழுத பக்கம் போதாது, சொல்ல நேரம் போதாது. இருந்தாலும் சாம்பிளா சில சம்பவம் சொல்லுவோம். சொல்லிடுவோம். முரசொலித்த தலைவனின் பெருமைகளை பறையொலித்து சொல்லுவோம். மனிதனை மனிதன் இருக்கும் கொடுமையை ஒழிக்க கைரிக்ஷா ஒழிப்பு. மிக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு உருவாக்கி 69% இடஒதுக்கீடு. அருந்ததிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள் ஒதுக்கீடு. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலும் அரசு வேலை வாய்ப்புகளிலும் இடஒதுக்கீடு. சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்களும் கொடியேற்றும் உரிமை. தமிழுக்கு செம்மொழி தகுதி. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டண சலுகை. பெரியார் நினைவு சமத்துவபுரம். அறிவை விரிவு செய்ய அண்ணா நூலகம். ஆ. அகிலமே போட்டிடும் டைடல் பார்க். ஆ. உழவருக்கு உழவு சந்தை, நெசவாளருக்கு இலவச மின்சாரம், மாற்றுத்திறனாளி திறங்களுக்கு நல வாரியம். இப்படி அப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், விடுகதைய முடிச்ச விடிய கதை சொல்ல போறோம். ஆமா, கதை சொல்ல போறோம். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு ஆ. இந்த நாட்டையே ஆட்டைய போடலான்னு ஓ. ஒரு கூட்டமே காத்துட்டு இருந்துச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பாத்துருவோம். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், விடுகதைய முடிச்ச விடியல் கதை சொல்ல போறோம். ஆமா, கதை சொல்ல போறோம். ஓய், ஓய், சந்தோஷமான விஷயம். என்ன ஓய்? கருணாநிதி இறந்துட்டாரு. அடாடாடாடாடாடாடா. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வெற்றிடம் உருவாகிடுச்சு. அப்புறம் என்ன ஓய்? அந்த வெற்றிடத்துல கட்டடத்தை கட்டி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவோம். பத்திரிகைக்காரங்களா வாங்க. வாங்க. கருணாநிதி ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் தான். என்ன ஓய் இப்படி சொல்லிட்டு? அட அவசரம் கொடுக்க அடுத்த நான் என்ன சொல்றேன் கவனி ஓய். சரி ஓய். கருணாநிதி ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் தான். ஆனா அவருக்கு பிறகு
ஒரு வெற்றிடம் உருவாகிடுச்சு. ஓ அப்படி அப்படி போறியா ஓய்? சாணக்கிய தந்திரங்களை கரைத்து குடித்து விட்டீர் ஓய். முக்கியமான விஷயம், கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஸ்பேஸ் உருவாகிடுச்சு. ஒரு ஸ்பேஸ். அப்புறம் என்ன ஓய், அந்த ஸ்பேஸ்ல ரணகல ராக்கெட்டை விட்டுடுவோம். வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் இவர் யாருப்பா? இவரா? இவர்தான் முக ஸ்டாலின் அப்பா. முக ஸ்டாலினா? என்ன ஓய் பத்திரிகைக்காரங்களா கொஞ்சம் அப்படியே வந்துட்டோம். இப்ப பாருங்க சார், நான் ஏற்கனவே ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டேன், ஸ்டாலினுக்கு கட்டமே சரியில்லை. சும்மா ஓய், ஏற்கனவே இப்படி யோ, நீ இப்படி சொல்ல போய் தான் அவர் சிஎம்ல ஆனாரு. புரியுதா? உன் வாய் முகூர்த்தம் ஒன்னும் பலிக்காது. அதே போல இப்போ நிழல் கூட்டமா இருக்கிற உங்க கூட்டமோ இப்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுவும் மாறும் சார். அதெல்லாம் இல்லைங்க சார். சும்மா இரு ஓய். நான் என்ன சொல்றேன்னா, நான் கட்டம் சரியில்லைன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு இல்ல, காவி கட்டதுறைகள் எங்களுக்கு தான் கட்டம் சரியில்லை. இப்ப எங்க நிழல் கூட்டமா ஒருத்தங்க சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கட்டம் சரியில்லைன்னு தான் சொல்ல வந்தேன் ஓய். சும்மா இரு ஓய். வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கனவை நனவாக்கி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கிறேன். ஆஹா, ஏமாந்துட்டமே ஹைகோர்ட், ஏமாந்துட்டமே. சார், இதுல ஒண்ணும் எங்களுக்கு அசிங்கப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. நாங்கெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்போமே சார். சும்மா இரு ஓய். இது மட்டுமா செய்தாரு? இன்னும் நிறைய விஷயம் சொல்ற பாருங்க. யோ, என்ன ஓய், அனைத்து சாதிகிற அர்ச்சகராக்குறது நமக்கு வந்து வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஓய். இதுல இன்னும் வேற இருக்குன்னு சொல்றாங்களே, என்ன தெரியல. இன்னும் தான் கொரோனா காலகட்டத்துல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்று தன்னுயிரையும் பொருட்படுத்தாம மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாரு. அதுல சில திட்டங்களை நம்ம பாப்போம். பெண்களுக்கு மகளிர் இடியல் பயணம், எண்ணும் எழுத்தும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டங்கள், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கிராமப்புற சாலை விரிவாக்க திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், தொழில் முதலீட்டு ஊக்க திட்டங்கள், நான் முதல்வர் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதியோர்களுக்கான விரிவாக்க திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் வசதி, கலைஞர் கனவு இல்லம் திட்டம், வேளாண்மை மற்றும் பாசன மேம்பாட்டு திட்டங்கள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பயனாளர்களுக்கான ஊக்கத்தொகை அதிகரிப்பு, தமிழ்நாட்டின் உறுதியளிக்கப்பட்ட திட்டம். இப்படி இந்த திட்டங்கள் மட்டும் இல்லாம தமிழ் புதவன், புதுமை பெண், அன்பு சேலை, அன்பு கரங்கள், நான் முதல்வன், தாய்மானவர்னு பல திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். அதுலயும் குறிப்பா ஏப்ரல் 14 என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14 சமத்துவ நாளாக அறிவிக்கப்படுகிறது. இப்படி மக்களுக்காக திட்டங்களை பார்த்து பார்த்து கொண்டு வந்தாரு. தமிழ்நாட்டு மக்களோட மனசுல அப்பா ஸ்தானத்துக்கு உயர்ந்தாரு. ஆமா, அப்பா எங்கன்னு அங்க கேட்க கூடாது, இங்க கேட்கணும். அப்பா மக்களோட மனசுல இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருக்காரு. அதேதான். போய் எங்க அப்பாவோட கோப்புகளை பார்த்து எப்படி மக்கள் பணி செய்யறதுன்னு கத்துக்கோங்க. சரியா சொன்ன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Stalin is more dangerous than Karunanidhi. இவர் மட்டுமாயா டேஞ்சர்? அடுத்து ஒரு டேஞ்சர் வரப்போறாரு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய போகுது அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு. சும்மா வந்துட்டா ஓய் போய்.
யாரப்பா இவரு? இவரா? ஆ. இவருதான் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவரா? இது என்ன தெரியுதா? தெரியாம என்ன, பாட்டாவே பாடிடுவோம். மதுரைக்கு பக்கத்து திண்டுக்கல்லு, இது மதுரையில இருக்கிற இம்சிக்கல்லு. இத காட்டிதானே மதுரையில 90% முதல் கட்ட வேலையை முடிக்க வச்சீங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம ஆ. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தபோது செய்த சாதனைகளை அடுக்கிக்கிட்டே போலாம். அடிக்கிட்டே போகலாம். ஆனா இப்ப இருக்கவங்க ஆ. மைக்க பார்த்தா ஓடுறதும், ம். ஒரு துறை அமைச்சரா இருந்துகிட்டு துறைக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களா பேசுறதும், ஆமா. விளையாட்டு வீரர்களையும் விவசாயிகளையும் ஒப்பிட்டு பேசுறதும்னு. ஐயோ. ஆ? அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையா பேசுவோம். ஓகே ஓகே, இப்படி எல்லாம் இருக்காங்க. ஆ. அதாகப்பட்டது புத்தர், ஆ. வள்ளுவர், ஆ. தந்தை பெரியார், ஆ. ஆ, அண்ணா, ஆ. கலைஞர், ஆ. இவங்க எல்லாரும் முன்வைத்த ஆ. எல்லோருக்கும் எல்லாம் ஓ. அப்படிங்கிற தத்துவத்தை அடிப்படையா கொண்டுதான் ஆ. திராவிட மாடல் ஆட்சி நடந்தது. ஆமா. திமுகவோட பணியால ஆ. இருள் விலகும். ஆமா. ஏன்னா அவங்க செய்த வேலைகள் அப்படி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆ. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தது திராவிட இயக்கம். அறங்காவலர் குழுவில் இடஒதுக்கீடு கொடுத்தது திராவிட இயக்கம். திருநங்கைங்கிற மரியாதை பெயரை கொடுத்து நலவாரி அமைச்சது திராவிட இயக்கம். பெண்களுக்கு சொத்துரிமை உரிமை தொகை கொடுத்தது திராவிட இயக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகளை கொடுத்து உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம் கொடுத்தது திராவிட இயக்கம். மத சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தது திராவிட இயக்கம். இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஓய். அப்பாவும் பிள்ளையும் அதிகாரத்துல இருக்கிறப்போ நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. இப்பதான் இவா இருக்காளே, ஆமா ஆமா ஆமா. இவா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நாம என்னன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இவால வச்சு சாதிச்சிருவோம். நம்ம என்ன சொல்றோமோ அதான் அவங்க செய்வாங்க. ஆமா ஓய். அதாவது எனக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு தோணுச்சு. என்னன்னா நம்ம கலைஞரையா சொன்ன கதை தான். காத்தடிக்கும் போது பறவையும் பறக்குமா, பேப்பரும் பறக்குமா. காத்து நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் எது பறவை எது பேப்பர்னு. அப்படிதான் இருக்கு நீங்க சொல்ல வரத பார்த்தா. அதேதான். என்ன ஓய் கடைசியா விட்டுட்டீங்களே. நமக ஸ்வாக காக்காவை மட்டும் தான் உங்களால கூப்பிட முடியும். திமுக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பலிக்காது. நாங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டியும் எங்களோட கொள்கைகள்ல உறுதியா இருப்போம். அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் பதவிய துண்டாவும் கொள்கைகளை வேட்டையாவும் பாக்குறவங்க. ஓய் ஆமா. என்ன ஓய் சொல்றேன், ஒண்ணுமே புரியலையே. இப்ப புரியும் பாரு. அதாகப்பட்டது தமிழ்நாட்டு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒருத்தராவது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர், முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட மாடல் நாயகர் மு க ஸ்டாலின், இவங்களால பயன்பெறாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றோம் திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வென்றே தீரும், திராவிடம் வென்றே தீரும். இப்பயாவது புரிஞ்சதா ஓய் உனக்கு? ஒண்ணுமே புரியலையே ஓய். ஓய் இவாளுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. ஓய் நல்லா எட்ரா மாதிரி ஒரு பாட்டா படிச்சிருவோமா? பாட்டாவே படிச்சிருவோம். ஆமா படிப்போம். நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு கை தட்டுங்க. அப்ப இந்த பாட்டும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ல. ஆமா. என்ன படிச்சிடலாமா? படிச்சிருவோம். என்ன கொட்டுக்காரர் ரெடியா? கால சக்கர உருளுது நல்ல காலம் பிறக்க போகுது, கால சக்கர உருளுது நல்ல காலம் பிறக்க போகுது. ஆமா கால சக்கர உருளுது நல்ல காலம் பிறக்க போகுது, கால சக்கர உருளுது நல்ல காலம் பிறக்க போகுது. இது கொள்கைய படிக்கிற கூட்டம் எதுக்கு கவலைப்படவே மாட்டோம், இது கொள்கைய படிக்கிற கூட்டம் எதுக்கு கவலைப்படவே மாட்டோம். சூழ்ந்த இருளும் விலகுது கிழக்கே சூரியன் உதிச்சு வருது, கால சக்கர உருளுது நல்ல காலம் பிறக்க போகுது, கால சக்கர உருளுது நல்ல காலம் பிறக்க போகுது. உழுது விதைச்சது முளைக்கையிலே சில உதாரி கலைகளும் முளைக்குது,
உழுது விதைச்சது முளைக்கையிலே சில உதாரி கதைகளும் முளைக்குதே. அத களை எடுக்கவே தெரிஞ்சுக்கிட்டோம், நடக்கும் காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கால சக்கர உருளுது அண்ணா காலம் இறக்க போகுது. ஆமா, கால சக்கரம் உருளுது அண்ணா காலம் இறக்க போகுது. இது கொள்கையை படிக்கிற கூட்டம் எதுக்கும் கவலைப்படவே மாட்டோம். இது கொள்கையை படிக்கிற கூட்டம் எதுக்கு கவலைப்படவே மாட்டோம். சூழ்ந்த இருளோ விலகுது கிழக்கே சூரியன் உதிச்சு வருகுது. கால சக்கரம் உருளுது நல்ல காலம் இறக்க போகுது. கால சக்கரம் உருளுது நல்ல காலம் இறக்க போகுது. நாற்காலிக்கு வந்த கூட்டம் கொள்கை கோட்பாடில்ல கூட்டம். நாற்காலிக்கு வந்த கூட்டம் கொள்கை கோட்பாடில்லா கூட்டம். அத உறங்க நாங்க விட மாட்டோம், எங்க உயிருள்ள வரை போராட்டம். கால சக்கரம் உருளுது கலைஞர் காலம் பிறக்க போகுது. ஆமா, கால சக்கரம் உருளுது கலைஞர் காலம் இறக்க போகுது. இது கொள்கைய படிக்கிற கூட்டம் எதுக்கும் கவலைப்படவே மாட்டோம். ஹே! கொள்கையை படிக்கிற கூட்டம் எதுக்கு கவலைப்படவே மாட்டோம். சூழ்ந்த இருளும் விலகுது கிழக்கே சூரியன் உதிச்சு வருது. கால சக்கரம் உருளுது நல்ல காலம் இறக்க போகுது. கால சக்கரம் உருளுது நல்ல காலம் இறக்க போகுது. கொள்கைய சொல்ல மாட்டான், சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டான். கொள்கையை சொல்ல மாட்டான், சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டான். கொஞ்சம் பொறுத்து பொறுத்து தான் பார்த்திருப்பான், கூடிய விரைவில் ஓட்டம் எடுப்பான். கால சக்கரம் உருளுது நல்ல காலம் இறக்க போகுது. ஆமா, கால சக்கரம் உருளுது ஸ்டாலின் காலம் இறக்க போகுது. இது கொள்கையை படிக்கிற கூட்டம் எதுக்கும் கவலைப்படவே மாட்டோம். இது கொள்கையை படிக்கிற கூட்டம் எதுக்கு கவலைப்படவே மாட்டோம். சூழ்ந்த இருளும் விலகுது கிழக்கே சூரியன் உதிச்சு வருது. எல்லாரும் கால சக்கரம் உருளுது நல்ல காலம் இறக்க போகுது. ஆமா, கால சக்கரம் உருளுது நல்ல காலம் இறக்க போகுது. கால சக்கரம் உருளுது அண்ணா காலம் இறக்க போகுது. கால சக்கரம் உருளுது கலைஞர் காலம் இறக்க போகுது.